வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரூபன் அமோரிமோட மேன்செஸ்டர் யுனைடெட் டீலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேன் யுனைடெட் வந்து 11.55 மில்லியன் கொடுத்து ரூபன் அமோரிமை சைன் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்டிங் சிபி அப்படிங்கிற ஒரு கிளப்லேருந்து. அந்த 11.55 மில்லியன் எப்படி பிரிஞ்சிருக்குன்னா 10.5 மில்லியன் வந்து ரிலீஸ் க்ளாஸை ட்ரிகர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1.05 மில்லியன் வந்து அவனோட நோட்டீஸ் பீரியடை கட் ஷார்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரிலீஸ் கிளாஸ் ட்ரிகரிங்னா என்னென்னா, ரூபன் அமோரிம் ஸ்போர்ட்டிங் சிபியில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ஒரு தொகை இந்த 10.5 மில்லியனை வந்து அந்த கான்ட்ராக்டில் அவங்க போட்டிருந்துருக்காங்க. அந்த 10.5 மில்லியனை ஏதாவது ஒரு கிளப் ஃபியூச்சரில் வந்து ரூபன் அமோரிமை ஹையர் பண்ணணும்னா டிரெக்டாக ஸ்போர்ட்டிங் சிபிகிட்ட டீல் பேசாமல் அந்த 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 மணியை பே பண்ணி அவனை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக 10.5 கொடுத்துருக்காங்க. அந்த 1.05 மில்லியன் என்னென்னா, ரூபன் அமோரிம் கான்ட்ராக்டில் 30 டேஸ் நோட்டீஸ் பீரியட் இருந்திருக்குது. நமக்கெல்லாம் ஒர்க்கில் இருக்க மாதிரியான நோட்டீஸ் பீரியட். அதை வந்து கட் ஷார்ட் பண்ணி சீக்கிரமாகவே வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக 1.05 மில்லியன் யுனைடெட் கொடுத்துருக்காங்க. ரூபன் அமோரிமோட சேலரி வந்து $2.44 மில்லியன் per year இன் ஸ்போர்ட்டிங் சிபி. இப்போ வந்து யுனைடெட் வந்து $7.58 மில்லியன் per year கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அது எவ்வளோன்னா நம்மூர் மதிப்புக்கு 20 கோடி வாங்கிட்டு இருந்தான் per year. இப்போ வந்து 63 கோடி கிட்ட வாங்க போகிறான். கான்ட்ராக்ட் வந்து November 11th ஸ்டார்ட் ஆகுது. பட் நடுவில் 2 weeks டைம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து November 24th எகேன்ஸ்ட் இப்ஸ்விட்சுக்கு தான் வந்து ரூபன் அமோரிம் மேனேஜராக இருக்க போகிறான்.